இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் வருடாந்த பொதுசபை கூட்டம் மற்றும் தேர்தல் ஆகியன பண்டார்நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு வளாகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் மைக்கேல் அருள் ஜேசுவுடன் நாம் தற்போது இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் அருள். வணக்கம் கோபிகா. நாங்கள் மீண்டும் உங்களோடு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலிருந்து இணைந்து கொள்கின்றோம். குறிப்பாக இன்று காலை 10:30 மணியிலிருந்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுவரையில் கிடைக்கப்பெற்ற முடிவுகளின் பிரகாரம், அதாவது இந்த பொதுக்கூட்டத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்கான நிறைவேற்று அதிகாரிகளை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதில் மிக குறிப்பாக தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம், 3 இந்த பதவிக்காக போட்டியிட்டிருந்தனர். குறிப்பாக தலைவர் பதவியை எடுத்துக்கொண்டால் சுமித்தார் பெரேரா, தற்போதைய தலைவரான உபாலி நர்மதேச மற்றும் முன்னாள் கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால ஆகியோரே வேட்புமனுவை ஏற்கனவே தாக்கல் செய்திருந்தனர். அந்த பதவிக்காக போட்டியிட உரிய தகமைகள் இன்மையினால் விளையாட்டுத்துறை சட்ட மூலத்துக்கு அமைய குறித்த 3 வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்றுக் குழு தலைவர் பதவிக்காக ஜயந்த தர்மதாச வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தார். எனவே இந்த நிலையில் இவர் தற்போதைய தலைவராக, எதிர்வரும் 2 வருடங்களுக்கான தலைவராக பொதுச்சபையில் அவருடைய பெயர் முன்மொழியப்பட்டு பிற்பாடு அது ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டு அவர் தலைவராக பிரேரிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக செயலாளராக நிஷாந்த ரணதுங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் பதவிக்காக ஏற்கனவே நிஷாந்த ரணதுங்கவுடன் நிஷாந்த டி சில்வா ஆகியோர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். எனினும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்றுக் குழு நிஷாந்த டி சில்வாவின் வேட்புமனுவை நிராகரித்திருந்தது. அதன் பின்புலத்தில் தற்போது நிஷாந்த ரணதுங்க செயலாளர் பதவிக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் பல வாக்கெடுப்புகள் இங்கு நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக 147 வாக்காளர்கள் இதற்கான வாக்களிப்பில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். தேர்தல்கள் செயலகத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.